நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல 3 நாடகம் பாருங்க. அது கள்ளக்காதல் ஆயிடும் சார். அதனால பதறிட்டாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீட்டுக்குள்ள பிரவீன் காந்தி வரும்போது பயங்கரமா மாட்டுவாரு, லூஸ் டாக்லாம் விடுவாருன்ற மாதிரி தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா பிரவீன் காந்தி தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருங்க. வந்தோடனே நிறைய பேர் கூட நல்லா மிங்கிள் ஆயிட்டாரு. நந்தினின்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அதாவது யோகா இன்ஸ்ட்ரக்டரா ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆயிட்டாரு. அதே மாதிரி துஷார் இந்த கேங்ல இருக்கான். அதே மாதிரி விக்ரம் இருக்காரு. இவங்க 4 பேருமே காலையிலேயே கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரவீன் காந்தி இருக்காரு பாத்தீங்களா, என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த சீசன்ல 2-3 லவ் ட்ராக்காவது நடக்கும், நீங்க வேணா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் துஷார் கேட்கறாரு. இல்லப்பா நீ வேணா பாரு, 2-3 இருக்கும், அப்படி இல்லைன்னா 2-3 சேர்த்து ஒரு 5 கூட இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற நந்தினி சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. எப்படி ஷாக் ஆகுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தியும் சிரிக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த விக்ரம் இருக்கார்ல, 2-3 சேர்ந்து 5ன்னு சொல்றீங்களே சார், அப்படி சொன்னா அது கள்ளக்காதல் ஆயிடும் சார், அவ்வளோலாம் வேணாம் சார் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவரு அதாவது பிரவீன் காந்தி ஒரு விஷயத்த சொன்னாரு, அது ரிலேட்டடா நந்தினி ஒரு விவாதம் பண்ணாங்க. அது என்னன்னா பெண்களுக்கு தான் வந்து பொறாமப்படுற எண்ணம் அதிகமா இருக்கும், அதே மாதிரி பேராசை கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நந்தினி அப்படி எப்படி சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பெண்களுக்கும் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லம்மா நான் சாதாரணமா பேச்சு வாக்குல இருக்கிறது தான் சொன்னேன், அதாவது பேச்சு வழக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நான் சொன்னேன்ற மாதிரி சொன்னாரு. அவங்களுமே அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பிரவீன் காந்தி இவங்க 3 பேர் கூட நல்லா செட் ஆயிட்டாரு. இவங்க 3 பேருக்குமே பிரவீன் காந்தி கிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு. மற்றவெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமாக பேசிட்டு இருக்கான், இவர் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு இருக்காருன்னு இவங்க 4 பேருமே, அதாவது இந்த 3 பேருமே பிரவீன் காந்தி கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஸோ பிரவீன் காந்தி கொஞ்சம் பாசிட்டிவ் பேரோட போக கூட வாய்ப்பு இருக்கு போல. ஏன்னா நாள் அவரோட ஆக்டிவிட்டியை பார்த்தா ரொம்ப கவனமாக இருக்காரு. திவாகரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்லாம் புரிஞ்சுதான் நடந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்.